எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை கோச்சிங் இல்லாம படிக்க முடியுமா அப்படின்னு நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. கிளாஸுக்கு வரவங்களுக்கும் கிளாஸுக்கு வராதவங்களுக்கும் மேஜரா இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃபரன்ஸ், எதை எங்க படிக்கணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வரண்டா ரேஸை நோக்கி வராங்க. இதுல மெயினான காரணம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஒரு சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பட்சத்துல இப்ப ஹிஸ்டரி அப்படின்றது ரொம்ப வாஸ்டான ஒரு சப்ஜெக்ட். அல்ஜீப்ரா அப்படின்றது ஒரு வாஸ்டான டாபிக். இதுல எதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கக்கூடியது அப்படின்னு அந்த எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச்சை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் அட்டன் பண்றாங்க. ஸோ இங்க கிளாஸ் அப்படின்றது ஒரு பகுதியா இருந்தாலும் இந்த கிளாஸஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஹிஸ்டரினா என்னன்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல எஸ்எஸ்சில என்ன மாதிரியான கேள்விகள் வந்தது அப்படின்றத நம்ம கிளாஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சர்க்கிள்லயும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் கோச்சிங் அட்டன் பண்ணவங்க கோச்சிங் அட்டன் பண்ணாதவங்களை விட ஒரு எட்ஜ் கிடைச்சு எக்ஸாமை சீக்கிரம் கிளியர் பண்ணி போறாங்க. இது கேட்கறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களாலையும் இந்த வருஷம் எக்ஸாமை கிராக் பண்ணி போக முடியும். இதை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களுக்கு கெட் பேக் பண்ணி டீடைல்ஸை சொல்லுவாங்க.